friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பச்சரிசி அப்புறமா இன்னும் ஒரு சில பொருட்கள் வச்சு பண்ற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். இது பண்றதுக்கு நமக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தேவையில்ல. கிட்டத்தட்ட கிண்ணத்தப்பம் ஸ்டைல்ல முட்டை இல்லாம அதனால வெல்லம் சேர்த்து பண்ண போறோம். அப்படியே வாயில வச்சதும் கரஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பச்சரிசி ஊற வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். இது 100 கிராம். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு 1-2 வாட்டி நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போது 2 மணி நேரம் அரிசி ஊறினதுக்கப்புறமா நம்ம அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே வாசனைக்காக ஒரு 3-4 ஏலக்காய் போல் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மறுபடியும் அதே தேங்காவை மிக்சியில் மாற்றிட்டு இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி தேங்காய் பால் அதோடய சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது மறுபடியும் அதே தேங்காவை மிக்சியில் அரைச்சிட்டு இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எல்லா தேங்காய் பாலையும் சேர்த்து ரெடியாக வச்சுருக்கேன். இது 1/2 கப் நமக்கு வேணும். இப்போ நம்மளோட அரிசியும் ரவையும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். அங்கே இருக்குது பாருங்கள், இவ்வளோ கொஞ்சமாக தண்ணி போதும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா அரைஞ்சி வராது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப்புக்குள்ளே தான் இருக்கும். நமக்கு நல்லா அரைப்பட்டு நல்லா மைய அரைஞ்சி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நல்ல மைய அரைஞ்சிருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அடுத்தது இதில் நம்ம வெல்லம் சேர்க்கணும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஆவரேஜாக போதும் அப்படின்னா 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஸ்வீட்டாக தெரியணும் அப்படின்னா 1 கப் வெல்லம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இது 120 கிராம். கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நம்ம 150 கிராம் வரைக்கும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். 120 கிராம் நான் எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்துட்டாலே போதும். ரொம்ப ஓவராக தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, அதே ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் திக்காக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அது செட் ஆகாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம குட்டி குட்டி கிண்ணங்களில் ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சாசரில் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அகலமான பிளேட் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய மாவு நம்ம ஒரே பிளேட்டில் சேர்க்காம கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் நெய் இல்லை எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கிண்ணத்தில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கலந்துக்கோங்க. அப்போ தான் எல்லாம் சேர்ந்து கலந்து வரும். அப்படி நம்ம ஒரு 2-3 கரண்டி போல் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உடச்ச முந்திரி பருப்பு இல்லை பாதாம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நட்ஸ் சேர்க்கும்போது. இனி இதை நம்ம ஆவியில் வேக வைக்கணும். அதுக்கு இட்லி பாத்திரம்னாலும் ஓகே. நான் சும்மா ஒரு பேனில் கீழே தண்ணி சேர்த்து தண்ணியில் ஆவி வந்ததுக்கப்புறமா இதை உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட 15-18 நிமிஷம் போல் ஆகும். நான் 18 நிமிஷம் வச்சுருந்தேன். அதை உடனே அந்த சூடாக இருக்கும்போதே வெளியே எடுத்துடாதீங்க. அது ஆறுனதுக்கப்புறமா தான் அது செட் ஆகும். அதனால் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம சாசர்லேருந்து வெளியே எடுக்கணும். பாருங்கள், அப்படியே ஏதாச்சும் ஒரு கத்தி இல்லை ஒரு ஸ்பூனுக்கு பின்னாடி பக்கம் வச்சு நம்ம அப்படியே அந்த ஓரங்களை லூஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அப்படியே நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே நமக்கு அரிசி, தேங்காய் பால், வெல்லம்லாம் சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே அதே மாதிரி நல்லா சாஃப்டாக க்ரீமி அப்படியே வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். அவ்வளோதான். டடா, அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே நமக்கு அல்வா சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். ஆனால் நமக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தேவை இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.